ஓகே गाइस, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் நமக்கே தெரியல. இது மலை கோயில் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. நாங்க 3 பேரு, எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இல்ல மலை கோயில மலை போகுது. ரொம்ப பழைய காமெடி, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே. ஏய் நீ பாத்து ஈண்டடா. சோ ஃபார் இந்த மாதிரி இடங்களை நம்ம மகாபலிபுரத்துல பாத்துறோம். And then Arun, so far your experience here in பெங்களூரு எல்லாம் ஓகே, பட் ஆனா டிராபிக் தான் ரொம்ப. ஹாய் பாட்டி. பெங்களூரு வந்தும் நமது பாட்டி ஒருவர் வடை சுட்டு கொண்டிருக்கிறார். சொல்லுங்க பாட்டி. ஐயோ வாங்க சொல்றாங்கடா. வரும்போது வாங்கிடும். ஐயோ இவங்க வாங்க சொல்லுவாங்க, தெரிஞ்சு ஹாய் சொல்லிருக்க மாட்டோம். பட்ஜெட் இல்லை. எப்படி இருக்குன்னா நாங்க தான் இதே மாதிரிதான் மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு 5 பேர் குணா கேவ்ஸை தேடி போனாங்க. அந்த மாதிரி நாமளும் இங்க வந்திருக்கோம். முருகர் கோயில் அது. ஆஹா, பெங்களூரிலும் எங்களுக்கு தமிழ் கடவுளின் ஒரு பெருமை. உள்ள ஒண்ணும் இல்ல, ஆனா கோபுரம் பாத்தீங்களா, குன்றெல்லாம் முருகன் என்ற போது அந்த அக்காக்கெல்லாம் எடுக்கக்கூடாது, நம்மளை மட்டும்தான் போக்கஸ் பண்ணணும், அதுக்குதான் காசு கொடுக்கறது. சரி ஓகே, அங்க எழுதி இருக்குது, என்னன்னு பாக்கலாம் வாங்க. வாங்க புரியல. அதான், அதாவது இந்த மாதிரி மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஏதாச்சும் அடித்தீர்களானால் உடைத்தீர்களானால் பாருங்க, என்ன மான்யூமெண்டா இருந்தாலும் பாராத ஒரே விஷயம். ஜூமாங்க கேமராமேன், ஜூமாங்க. பாத்தீங்களா நமக்கு கிடைத்த இந்த பேம்பர்ஸ். இதுல வந்து என்ன தெரியுது, என்னதான் நீங்க ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்லயே இருந்தாலும் போவதை நிறுத்த முடியாத ஒன்று பேம்பர்ஸ். போய்கொண்டேதான் இருக்கும். என்னதான் மூல அறிவு படிப்பு மைக்ல சொல்லுங்க. என்னதான் மூல அறிவு படிப்பு இருந்தாலும் குப்பை போடுறவங்க, படிச்சவங்களும் குப்பை போடுறாங்க, படிக்காதவங்க குப்பை போடுறதுதான். கரெக்டா சொல்லிருக்கீங்க. உங்க கருத்து சொல்லுங்க. பாத்தீங்களா, சொல்லும் போதே ஒரு கேன் ஸ்டிங் குடிச்சா என்ன வரும்? வியாதி தான் வரும். இது தெரிஞ்ச நம்ம நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்க பாருங்க நண்பர்களே. ஓ மை காட், பாத்தீங்களா கவுண்டர் சொல்றேன் இருக்கே. அங்க குன்றில் போய் நிற்கிறார் மிஸ்டர் சூர்யா அவர்கள். சூர்யா, நீங்க இன்னைக்கு பண்ண சாகசத்தை பத்தி சொல்லுங்க. வாங்க. கைஸ் முக்கியமான சாகசத்தை பத்தி சொல்ல போறோம். நேற்று என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ல வரும்போது நடுராத்திரி கிளம்புற நேரத்துல ஒரு பொண்ணு போனை அது விட்டுருங்க, கிளம்பிட்டு போன் நோண்டிட்டே இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா சார்ஜ் போட்டு இருந்த பொண்ணோட போன் வலிக்கிட்டு போய் ட்ரெயின் தண்டவாளத்துல விழுந்துருச்சு. சரி ஓகே, சோகமான விஷயம் போட்டுடலாம். அந்த போனை வேணும்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுட்டு இருந்ததால என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க ரயில்வே போலீஸை நாடணும். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா கண்டுபிடித்த போன் 32 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் பரவாயில்லை என்று கூறி அந்த VS சாகசத்தை செய்தவர் இவர்தான். போயிட்டு தண்டவாளத்துல தேடி 2 பிணங்கள் கூட கிடைத்தது. அது கட்டி விட்டு போனை எடுத்து வந்தார். அவ்வளவு சீன் இல்ல போனோம். அவரோட சக்திக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல இதுக்குதான் வந்து முக்கிய காரணம் கேமராமேன் தான். இங்க வைங்க அப்படி இல்ல கேக்கும் மைக் எப்படியா சொல்லும். அப்படியே போனு கீழே போட்டு உடச்சிட்டு போயிருந்தீங்கன்னா என்னத்துக்கு இந்த கண்டென்ட் வந்திருக்காது. அப்படியே எடுத்துட்டு போயிருக்கலாம். நான் மைக் எடுத்துருப்பேன். மைக்கே எடுத்துட்டு போ. அதாங்க, இவருக்கு தற்பெருமை பிடிக்காது. ஏன்னா ரோட் டிராக்டர்ஸ்க்கு இது விரும்ப மாட்டாங்க. இங்க பாருங்க, இங்க வைஸ் பிரசிடென்ட். ஓகே, இங்க கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. வாங்க, அந்த பாட்டி எந்த சைடு இருக்காங்க, நம்ம இந்த எஸ்கேப் ஆயிருவோம். கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கோ. அடுத்து நம்ம போக போற என்னன்னு பாத்தீங்கன்னா, நோ என்ட்ரின்னு போட்டுருக்கு. நமக்கு நோ என்ட்ரி எதுவுமே கிடையாது, நமக்கு எல்லாமே என்ட்ரி தான். கம் ஆன் கைஸ்.